நாங்கள் எப்படி சிக்கன் தம் பிரியாணி பண்ணோம் பார்க்கலாம் வாங்க. சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், ரொம்ப கம்மியாக மஞ்சத்தூள், தேவையான அளவு சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வாசத்துக்காக பச்சை மிளகாய் புதினா ஆட் பண்ணிக்கிட்டோம் அதுலேயே. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச பெரிய வெங்காயம். இப்போது தயிர் அண்ட் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம செட்டில் ஆக வச்சிடலாம். அதுலேயே வேணும்னா நம்ம ஆயில் அண்ட் புதினா போட்டுக்கலாம். இதை செட்டில் ஆக விட்டுட்டு சாப்பாட்டுக்காக தனியாக உல வச்சுருந்தோம். அதில் அன்னாசி, கிராம்பு, பட்டை போட்டாச்சு. இப்போ பிரியாணி செய்ய பாத்திரம் வச்சு அதில் இப்போது சிக்கன் பிரியாணி செய்ய கடாய் வச்சு அதில் எண்ணெய், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச தக்காளி, ஸ்பைசஸ் நாங்கள் இடித்து எடுத்துருக்கோம். பட்டை, லவங்கம் போட்டுடலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் அதில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வச்சுக்கலாம் சிக்கன் வேகிற வரைக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயர் அதில் சாப்பாடை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி போட்டு லேயராக 3 லேயர் எங்களுக்கு சாப்பாடு அண்ட் சிக்கன் வச்சுக்கிட்டோம். கிரேவி அண்ட் சாதம் நாங்கள் 3 லேயர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கார்னிஷ்காக கொத்தமல்லி, நெய் அண்ட் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தம் 20 நிமிஷம் வச்சா சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.